அவங்க ஒரு 10 லட்ச ரூபாய் வேலை செஞ்சுட்டியா, நீ எப்படி செய்வ, நீ பில்லு எடுக்கிறத நான் பாத்துக்கிறேன், அவங்க பில்லு எடுக்கிறத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சார் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை உண்டு பண்ணாரு. அப்ப தான் நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்தோம். கலெக்டர் இல்ல, நாங்க கலெக்டரை பார்த்தது இல்லை ஒரு நாள் கூட. அன்னைக்கு போராட்டம் பண்ண கூட இன்னைக்கு கூட கலெக்டர் கிடையாது. கலெக்டருக்கு அடுத்தது ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க தான் இருந்தாங்க. அன்னைக்கு நாங்க ஏடி பஞ்சாயத்துனா அந்த பஞ்சாயத்தை தீக்கிறவங்க அவங்க தான், ஏடி பஞ்சாயத்துன்றவங்க. ஏடி பஞ்சாயத்து ஏசி கிட்டேயும் நாங்க போனோம். அப்ப ஏடி பஞ்சாயத்து ஏசி என்ன சொன்னாங்க, நாங்க பெட்டிஷன் கொடுத்தோம். அப்புறம் அவங்கள வர வச்சாங்க, என்கொயரி வச்சாங்க. என்கொயரி வச்சு நீங்க போங்கம்மா, அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, வார்டு நம்பர்லாம் குறை சொல்றாங்க, அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணிட்டு போன பிறகு நீங்க அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பில்லு மூவ் ஆயிடுமா, நீங்க போயிடுங்க, நாங்க போட சொல்லிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை நாங்க வந்துட்டோம். வந்து பிடி ஆஃபீஸ்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை நாங்களும் ஒரு போன பிறகு நீங்க வேலை செஞ்சது பைப்பு தரமான போடலை, தரமானதாக போடலை, எல்லா ரிப்போர்ட் இருக்குது, டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது. நாங்கள் எம்புக்கு எழுந்து ஏடி கையெழுத்து போடுறது, இன்ஜினியர் கையெழுத்து போடுறது, பிடிஓ கையெழுத்து போடுறது எல்லாமே இருக்குது. எல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு போடுறாங்க, அங்கே பில்லு மூவ் பண்ணுறாங்க.